திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை எழும்பூர் பொருளாதார குற்ற பிரிவு நீதிமன்றத்தில் கடந்த 19 ஆண்டு காலமாக நடந்து வந்த ஒரு வழக்கு இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, சசிகலா மற்றும் அவர்கள் பங்குதாரராக இருக்கக்கூடிய சசி என்டர்பிரைசஸ், இந்த நிறுவனம் இவர்கள் 1992, 93, 94 காலகட்டத்தில் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று 96இல் தொடரப்பட்ட வழக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வந்திருக்கிறது. வருமான வரித்துறையும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் சமரசமாக சென்றதன் அடிப்படையில் அவர்கள் விதித்த அபராத தொகையை செலுத்துவதற்கு ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் வழக்கை வாபஸ் பெற நீதிமன்றம் அனுமதித்திருக்கிறது. வழக்கிலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அபராதம் செலுத்தி விடுதலை பெறுவது என்பது சரியான ஒரு நடைமுறையா? சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் பயன்படுத்திக் கொள்வது ஏற்புடையதா அல்லவா? இந்த மாற்றங்களுக்கும் டெல்லியில் நடந்த அரசியல் மாற்றங்களுக்கும் தொடர்புண்டா? இது சட்ட ரீதியானதா, தவறான முன்னுதாரணமா? விவாதிக்கலாம். நம்மோடு அஇஅதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் திரு ஆவடிக்குமார், திமுகவின் வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், மூத்த வழக்கறிஞர் திரு ராமலிங்கம், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கோபண்ணா. வணக்கம். திரு கோபண்ணா, உங்கள் ஆட்சி காலத்தில் 96இல் மத்திய ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில், தமாக ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் ஐடி இந்த வழக்கை தொடர்ந்தது. இன்றைக்கு 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் இதில் அபராதம் செலுத்தினாலே விடுதலை பெற இயலும் அப்படின்ற ஒரு நடைமுறையை இயல்பாக ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு இயல்பான விடுதலை என்று இதை எடுத்துக்கொள்வதா, அல்லது இது ஒரு தவறான முன்னுதாரணமா? உங்களுடைய கருத்து? இதை ஒரு இயல்பானதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு முதலமைச்சர், இந்த நாட்டினுடைய மக்களாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் 91, 92, 92லேருந்து 93, 93லேருந்து 94 3 ஆண்டுகளுக்கு வருமான வரி கட்ட தவறியதற்காக அவர் மீது 96, 97 வழக்கு தொடரப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த 18 ஆண்டு காலமாக அந்த வழக்கே நடக்கக்கூடாது. எவ்வளவு காலந்தாழ்த்த வேண்டுமோ அவ்வளவு காலந்தாழ்த்தி பல மனுக்களை போட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு, மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு உயர் நீதிமன்றம், உயர்நீதிக்கு பிறகு உச்ச நீதிமன்றம், மறுபடியும் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், இப்படி பல இடங்களிலே இந்த வழக்கு இருந்து கடைசியாக இன்றைக்கு ஒரு சமரச மனு சமர்ப்பிக்கப்பட்டு, அதாவது நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக நீதிமன்ற தீர்ப்பை சிதைக்கிற வகையில், அந்த தீர்ப்பு வெளிவரக்கூடாத வகையில் நிர்வாக ரீதியாக ஒரு இன்கம் டேக்ஸ் அதனுடைய மூத்த பொறுப்பிலே இருக்கிறவர் ஒரு முடிவெடுத்து அதன் மூலமாக நீதிமன்றத்தினுடைய தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கு இன்றைக்கு ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதா? இது நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா? இது சாதாரண ஒரு குடிமக்கனுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்வு கிடைக்குமா? 18 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய நீதிமன்றத்தினுடைய நேரம், அதனுடைய நிதி போன்ற பல பிரச்சனைகளிலே விரயமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் அபராத தொகையை செலுத்துகிற வகையில் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு மனு அளித்து செய்திருக்கிறார் என்று சொன்னால் யாரை நம்பி செய்திருக்கிறார்? நீதிமன்றத்தை நம்பி செய்யாமல் நிர்வாக ரீதியாக அதில் நிறைய நடந்திருக்கு. ஏற்கனவே யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்து என்ன இருக்குமா? அதாவது அபராதம் சொன்னீங்க, அபராதம் நீதிமன்றத்தினுடைய அபராதம் இல்லை. வருமான வரித்துறை வழக்கமாக வருமான வரி செலுத்துகின்றவர்களுக்கு அவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கணக்கை தாக்கல் செய்யலைன்னா அடுத்து அவங்க காலம் தாழ்த்தினாங்கன்னா அதுக்குரிய அபராத தொகை கட்டுறாங்க. அந்த வகையான அபராதம் தான். அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த அபராதத்தை வருமான வரி தாக்கல் செய்யவில்லை என்பதற்காக விதிக்கப்பட்ட அபராதம். ரெண்டாவது, அந்த அபராதத்துறை வருமான வரித்துறைக்கு செலுத்தி அந்த இவங்க ஏன் காலதாமதம் ஆச்சுன்றதுக்கு காரணத்தை சொல்லி அதை வருமான வரித்துறை ஏற்றுக்கிட்டு அவங்க அதுக்குரிய விதிப்படி அவங்க எவ்வளோ செலுத்தணுமோ அதை அவங்க குறிப்பிட்டு சொன்னாங்களோ அந்த தொகையை செலுத்தி அந்த பிரச்சனைக்கு அந்த காலதாழ்த்தி அந்த வருமான வரி கணக்குகளை ஒப்படைத்ததற்கு
அதற்குரிய அபராதத்தை செலுத்தி அது வந்து சமரசத்துக்கு வந்திருக்காங்க. ரெண்டாவது, இந்த சமரசம் என்பது வருமான வரித்துறையோட சமரசம். இன்னைக்கு இந்த நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் கூட அவர் இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த குற்றச்சாட்டுகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. எந்த குற்றச்சாட்டும் இல்ல. அவங்க வந்து முழுக்க வந்து இரண்டு தரப்பு நாங்க சமரசமாக போய்விட்டோம்னு மனு செய்யறாங்க. சரி, நீங்க சமரசமா போங்கன்னு அனுமதிக்குது நீதிமன்றம். குற்றச்சாட்டுகள் அவங்க திரும்ப பெற்றாங்க. வருமான வரித்துறை எந்த குற்றத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த வழக்கில் திரும்ப பெற்ற குற்றச்சாட்டுகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. எனவே இது வந்து இந்தியாவில் வருமான வரி செலுத்துகின்ற அத்தனை பேருக்கும் தரப்படுகின்ற உரிமை. அந்த உரிமையை இவர்கள் பயன்படுத்த விடாமல் அரசியல் காரணங்களுக்காக ஏறத்தாழ 17 ஆண்டு காலம் திமுக மத்தியில் ஆட்சியில் தொடர்ந்து ஒரு சில 1-2 ஆண்டுகளை தவிர இருந்த காரணத்தால் மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் இதை பழிவாங்கும் நோக்கத்தோடு போட வழக்கு என்பதால் இந்த சமரசத்தை கூட வரவிடாமல் செய்து கொண்டிருந்தது. இன்னும் சொல்ல போனால் திமுக தொடர்ந்து நிதித்துறையில் ஒரு இணையமைச்சர் பதவியை பெற்றதற்கு காரணமே இந்த வழக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான இந்த வழக்கு சமரசத்துக்கு வரக்கூடாது, புரட்சி தலைவி அம்மா அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அதிகாரத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். இன்றைக்கு ஆட்சி மாற்றம் வந்ததற்கு பிறகு அவர்கள் அதிகாரம் வேலை செய்யாததன் காரணமாக இந்த சமரசம் வந்திருக்கு. வேறொரு அதிகாரம் இதுல வேலை செய்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வேறொரு அதிகாரம் இல்ல. இது எல்லா வரி செலுத்துகின்ற அத்தனை பேருக்கும் இந்தியாவில் இருக்கின்ற பிரஜைகள் தந்திருக்கின்ற கிடைத்திருக்கின்ற உரிமை. ஒரு வரி செலுத்தது வருமான வரி தாக்கல் செய்யவில்லை அப்படின்றது ஒரு சாதாரண குற்றம். அதற்கு வந்து எல்லா வருமான வரி தாக்கல் செய்யாதவர்கள் மீதும் வழக்கு தொடருவதில்லை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் மீதும் சசிகலா அவர்கள் மீதும் அவர்கள் நிறுவனத்தின் மீதும் குற்றவியல் வழக்கை பொருளாதார நீதிமன்றத்தில் போய் இவங்க வருமான வரித்துறை தாக்கல் செய்தது. சாதாரண பிரஜைக்கு அதற்கான அபராதம் செலுத்தி சமரசமாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதே வாய்ப்பை இவர்களுக்கு மறுத்தது மத்திய அரசு. அதற்கு காரணம் திமுக ஆவடிக்குமார் அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? மரியாதைக்குரிய ஆவடிக்குமார் அவர்கள் அவங்க வழக்கம் அவங்க எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த செயற்கும் குற்றம் சொல்வது வழக்கம். அதனால் அதை பெரிதுபடுத்த வச்சு இல்லை. வருமான வரி சட்டம் மிக தெளிவாக சொல்கிறது. 276 சிசி என்பது அனைவரும் வருமான வரி தாக்கல் உரிய காலத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி உரிய காலத்தில் தாக்கல் செய்யவில்லை என்றால் வருமான வரித்துறையானது பிரிவு 142 148 அவர்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கும். அதன் பின்னரும் அவர்கள் தாக்கல் செய்யவில்லை என்றால் நடவடிக்கை எடுக்கலாம். அந்த நடவடிக்கை என்பது இந்த வழக்கு என்பது ஒரு குற்றவியல் வழக்கு. நண்பர் குமார் அவங்க சொன்னார் வந்து அபராதம் வந்து கோர்ட்டில் கட்டலை. அவங்க வந்து காம்ப்ரமைஸ் மெமோட காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டது வந்து அரசுக்கு செலுத்த வேண்டும். கோர்ட்டுக்குன்னு தனியாக பணம் கட்டதில்லை. எந்த பணமும் அபராதமாக இருந்தால் அது வந்து கருவூலத்தில் தான் கட்டணும். அந்த கருவூலத்தில் கட்டி அந்த காம்பவுண்ட் பணம் வரணும். அதே மாதிரி குற்றச்சாட்டுலாம் திரும்ப பெறப்படுவதில்லை. அந்த வழக்கில் எதிரிகளும் குற்றஞ்சாட்டியவர்களும் சமரசமாக போயிட்டான்ற அடிப்படையில் தான் அந்த விடுதலை வந்திருக்க தவிர இது வந்து முழுமையான விடுதலை கிடையாது. அடுத்ததாக சாதாரண மக்களுக்கு இந்த வாய்ப்புன்னு சொல்றீங்க. சாதாரண மக்களுக்கு வருமானத்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்தாலே உடனே கட்டிடுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் இது சொத்துக்கு போடக்கூட சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு என்பதால் 91-92 92-93 93 வந்து வருமான அறிக்கை தாக்கல் செய்யலை. அந்த சொத்துக்குழு போல அதான் சொல்றாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வருமானமே கிடையாது, அதனால தாக்கல் செய்ய அவசியம் இல்லை என்று வருமானத்துடன் சொன்னார்கள். ஆனால் இவர்கள் ஒரு சொத்து குவித்தார் காட்டிய பிறகு அந்த சொத்தின் அடிப்படையில் தான் இந்த 2 கோடி ரூபாய் அபராதம் கேட்டிருக்காங்க. ஏன் அபராதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்திலேயே அந்த வழக்கு போடப்பட்ட காலத்திலேயே இவங்க தாமாக முன் வந்து பிரிவு 279 படி அவர்கள் அந்த சமரசத்திற்கு வந்திருப்பார்கள். ஆனால் இந்த அளவுக்கு அபராதம் வந்திருக்காது. இல்ல, அன்றைக்கு ஆட்சியாளர்கள் உங்கள் சார்பாளர்களா இருந்தாங்க. நீங்க அதை வந்து அபராதம் செலுத்தி சமரசமாக போற வாய்ப்பை கூட நீங்க தட்டி பறிச்சிட்டீங்க. அரசியல் நோக்கத்தோட இந்த வழக்கு தொடர்ந்தீங்க. சாதாரண ஒரு பிசினஸ் மேனுக்கு வழக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல காட்டுற சலுகை கூட அரசியல்வாதி என்பதால் இவருக்கு சலுகை காட்டப்படல என்ற வாதம். இது தவறான குற்றச்சாட்டு. இந்த வழக்கு வருமானத்துறை போட்ட உடனேயே இந்த கூடுதல் பெருநகர குற்ற நீதிமன்றம் பொருளாதார குற்ற நீதிமன்றத்தில் இவங்க டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாங்க. அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டு விடுவிப்பு மனு போட்ட பிறகு தள்ளுபடி செய்யப்பட்டது. உயர்நீதிமன்றத்துக்கு போனாங்க, உயர்நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு. உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க, அங்கேயும் தள்ளுபடி பண்ணிச்சு. 18 ஆண்டுகள் கழித்து உச்சநீதிமன்றம் இது குற்றவியல் வழக்கு தான், இதை உடனடியாக விசாரிக்கணும்னு சொன்ன பிறகுதான் ஜனவரி மாதம் சொல்லி 4 மாதம் டைம் கொடுத்தாங்க. இவங்க அந்த நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, நாங்கள் போக முடியாதுன்னு சொன்னதுனால காலம் நீட்டிச்சாங்க. இந்த கால நீட்டிப்பு செய்த பிறகுதான் இவர்கள் இந்த மாதிரி காம்பவுண்ட் பெட்டிஷனே போட்டாங்களே தவிர ஆரம்பத்திலே போடல. சாதாரண பொதுமக்கள் ஆரம்பத்தில் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் உண்மையே பொய்யான வழக்கு என்றால் ஏன் அந்த அபராதத்தை கட்டணும்? வழக்கை நடத்திட்டு வெற்றி பெற்றிருக்க வேண்டியதானே. சரி.
திரு ராமலிங்கம் மீது நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது இந்த குற்றவியல் வழக்கு தான் நான் வந்து தவறான வழக்குன்னு சொன்னேன். அதாவது வருமான வரித்துறை எடுத்த நடவடிக்கைகளோ அவர்கள் விதித்த அபராதமோ குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படாதது. அது வந்து வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கை. ஆனால் அதை வந்து இவங்க குற்றவியல் நடவடிக்கையாக மாற்றி இவங்க வந்து அவங்கள ஒரு குற்றவாளியாக சித்தரிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தண்டனையை உருவாக்கி தருவதற்கு இதில் முயற்சி பண்ணாங்கன்னு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. திரு ராமலிங்கம், இது வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்களும் வருமான வரித்துறையும் சமரசமாக செல்வது என்பது முதல் முறை அல்ல. இதுலயும் அது மாதிரி ஒரு நடந்திருக்கிறது. இது இயல்பாக நடக்கிற ஒரு சம்பிரதாயமான ஒரு செயல்னு பார்க்கிறதா, இல்ல இதற்கு வேற அரசியல் முக்கியத்துவம் இருக்குன்னு பார்க்கிறதா? இது சம்பிரதாயம், சட்டத்தில் வழி இருக்கு, நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒன்று சொல்கிறோம், அபராதம் அப்படின்னு சொன்னோம். அபராதம்ன்றது தண்டனை. கோர்ட்டில் தண்டனை கொடுக்குதுன்னா அபராதமோ இல்லை ஜெயிலோ கொடுக்குறது தண்டனை. தார்மீக தண்டனை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். பை பேயிங் 2 கோடி ரூபாய் அபராதம் கட்டினாங்கன்னா தார்மீக தண்டனையை அந்த அம்மா ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது, இந்த வழக்கு ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் நெருங்கிட்டு இருக்கு. அதாவது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. வழக்கு பலமான வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேலும் இந்த வழக்கில் வழக்கு போடப்பட்டது 276C, அதாவது எவேஷன் ஆஃப் டேக்ஸ், வருமானத்தை மறைச்சிக்கிறது. ரெண்டாவது 276CC, ஃபெயிலியர் டு ஃபைல் ரிட்டர்ன் சொல்லிட்டு. இது 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்கொண்டு இருந்ததுன்னா தண்டனையே, குறைஞ்சபட்ச தண்டனையே 3 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரலாம். இட் ஷல் நாட் பி லெஸ் தேன் 3 years, பட் 7 years வரலாம். ஸோ அப்படி ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் இந்தமா மறுபடியும் தேர்தலில் நிற்கிற ஒரு வாய்ப்பே போயிடும். ஒரு பெரிய கண்டத்திலிருந்து இப்போ இருக்காங்க, அப்பீல் இருந்துகிட்டு இருக்கு. இது ஒன்று வந்துடும். ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலை பயன்படுத்தி ஷி பாட் பீஸ், அவங்க அமைதியை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. அபராதம், தார்மீக அபராதத்தை செலுத்தி ஷி பாட் பீஸ், அமைதியை வாங்கிட்டாங்க. இது என்னன்னா, செய்தது தப்பு தான், ஒத்துக்கிறேன், இது நான் இவ்வளோ அபராதம் கட்டிடுறேன், என்ன காம்பவுண்ட் இந்த வழக்கிலிருந்து விடுவிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. அதை டிபார்ட்மெண்ட் ஒத்துக்குது. இங்கே தான் நடுவில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மிஸ்டர் குமார் சொன்ன மாதிரி இது காங்கிரஸ் காலத்தில் நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ பிஜேபியை இருக்கவே நேச்சுரல் அலைன்னு சொல்லிட்டு தான் அதிமுகவும் பிஜேபியும் நேச்சுரல் அலை, இயற்கையாகவே அவங்க ஒத்து போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழக எவரும் இரா கணேசன் சொல்லியிருக்காரு. அது அந்த காலத்துல தேர்தல் நேரத்தில் குஜராத்தின் மோடியா தமிழ்நாட்டு லேடியான்னு 2 பேரும் எதிரெதிர் துருவமா மோதிக்கொண்டதும் அண்மை காலத்து வரலாறாக இருக்கிறது. நீங்க சொல்றது மாதிரி அது நேச்சுரல் அலை அப்படின்னு சொல்லி நிராகரித்து அந்த விஷயத்தை அப்படி ஒதுக்கிட முடியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ டிபார்ட்மெண்ட் இதை கம்பவுண்ட் பண்ண வேண்டியது வருமான வரித்துறை. வருமான வரித்துறை யாருக்கிட்ட இருக்குது? மத்திய அரசு கிட்ட இருக்குது. மத்திய அரசினுடைய உத்தரவு, அங்க மேலெடுத்த உத்தரவு இல்லாம வருமான வரித்துறை இந்த வேலையை பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கம்பவுண்டிங் ஒத்துக்கிறாங்க. நாங்க அங்க ஃபைன் கட்டிட்டோம், ஃபைனை ஒத்துக்கிட்டாங்க, நாங்க இந்த கேஸை நாங்க வாபஸ் போறோம்னு சொல்றதுனால கோர்ட் பெர்மிட் பண்ணல. சாதாரண ஒரு பிசினஸ் மேன் இதே மாதிரி ஒரு வழக்கை எதிர்கொள்றார், வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யல அப்படின்ற பட்சத்துல அவருக்கு அபராதம் செலுத்துவது, காம்பவுண்ட் பண்ணி சமரசமாக போவது என்பது இயல்பாக அனுமதிக்கப்படுகிற போது அதுல சொல்லப்படாத ஒரு அரசியலை இதுல எப்படி நீங்க சொல்றீங்க? இல்ல இதுல வந்து எந்த இல்ல ஒரு நிமிஷம், அதாவது இந்த காம்பவுண்ட்ன்றது எப்போ வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து பிரமா பேசி இருக்குது, அதனால போய் நடத்துங்க, விரைவாக நடத்தி முடிங்கன்னு சொன்ன பிறகு இந்த வழக்கு நம்ம மரியாதை வழக்கறிஞர் ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல இந்த வழக்கில் நெருக்கடி வருகிறது, தான் அதில் சிக்கிக்கொள்ளும் என்று பயந்து தான் கடைசியான தான் காம்பவுண்ட் கொடுக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல காம்பவுண்ட் கொடுக்கல, அதாவது இப்பதான் கொடுக்குறாங்க காம்பவுண்ட் பெட்டிஷன். ஒரு விஷயம் இதுல கம்பவுண்டிங் வென்வில் ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்ட பிறகு ஷோகாஸ் நோட்டீஸ்ல யூ கேன் அண்டர் திஸ் ப்ரொவிஷன் 279ல நீங்க கம்பவுண்ட் பண்ணலாம். முதல்லயே நோட்டீஸ் கொடுக்கணும். அந்த எக்ஸசைசிங் தட் ஆப்ஷன், நான் அபராதம் கழித்து நான் கம்பவுண்ட் பண்ணிட்டு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்றது முதல்லயே எடுத்துக்க வேண்டிய ஸ்டாண்ட். கிரிமினல் வழக்கு தாக்கல் பண்ணிட்ட பிறகு கிரிமினல் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும் போது இது வராது. இப்ப கிரிமினல் வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில், அதுவும் 313 கொஸ்டின் வழக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சு, கட்டாயம் நிச்சயம் அப்படின்ற முடிவாகி போச்சு. 3 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமான இந்த சூழ்நிலையில இவங்க வருமான வரித்துறையை அணுகி நான் அபராதம் கட்டிடுறேன் என்ன விடுவீங்கன்னு சொல்லிட்ட பிறகு அதையும் வருமான வரித்துறை ஒத்துக்கிடுச்சு. அதுதான் அரசியல் அங்கதான் நிக்குது. இந்த அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டு கம்பவுண்டிங் ஸ்டேஜ் முதல்ல நோட்டீஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்கும்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இப்படி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தா அப்ப அவங்களும் வந்து நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? என்ன அபராதம் செலுத்துறதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்றாங்க. அனுமதி கட்டாயம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. நான் வந்து क्वेश्चन இஸ் ஃபைன் அமௌண்ட், இதில் எவ்வளவு ஃபைன் அமௌண்ட்டு கம்பவுண்டிங்னு சொல்றது அது இன்கம் டேக்ஸில் சொல்லியிருக்கு. நான் அபராதம் கட்டிடுறேன் என்னை விடுவீங்கன்னு சொன்னால் கட்டாயம் அந்த ப்ரொவிஷனை எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். இப்போ கிரிமினல் வழக்கில் கூட
ப்ளீ பார்கெனிங்ன்றது வந்துச்சு. இந்த வழக்கு உலகம் முழுக்க எல்லா கிரிமினல் எல்லா ஜூரிஸ்ப்ருடன்ஸ்லயும் இருக்கு. கம்பவுண்டிங்ன்றது எல்லா நாட்டு சட்டத்திலும் இருக்குது. இது இன்கம் இந்த வருமான வரித்துறை சட்டத்துல எப்பொழுதும் இருக்குது. இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இல்லை. இவங்க என்ன ஆயிட போதும், நம்ம ஆளினால் அழகராஜா எல்லாம் நம்மளை மீறி என்ன நடந்துறோம்ன்றத இதுவோட இருந்துட்டாங்க. கிரிமினல் வழக்கு வந்து சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு கடைசியா இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்றது விசாரணை இறுதி கட்டத்தில், தட் இஸ் 313வது விசாரணை. அதாவது குற்றவாளி கிட்ட என்ன கேட்பாங்க, என்னென்ன சாட்சி பதிவு செய்யக்கூடிய நேரத்தில் that is only an opportunity given to the accused to explain the incriminating portion appearing against him. அந்த குற்றச்சாட்டை மற்ற சாட்சி சொன்னதை அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க, அதுக்கு பிறகு தீர்ப்பு தான் வரணும். ஸோ அந்த ஸ்டேஜில் இவங்க கம்பவுண்டிங் அவங்க டிபார்ட்மெண்ட் கூட பேசி டிபார்ட்மெண்ட் இசைவு பெற்று எந்த காலகட்டத்தில் செய்யறதுனாலும் மனுதாரருக்கு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சட்டப்படி இருக்கிற உரிமை தான். ஒரு நிமிஷம் திரு குமார் குறுக்கிடுகிறார். ஒரு நிமிஷம் குமாருடைய கருத்தை கேட்ட அப்புறம் வரலாம். அதாவது மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்கள் மூத்த வழக்கறிஞர், அவர் அனுபவம் மிக்கவர். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த வழக்கு வருமான வரித்துறை கட்டல அதை அவங்க உணர்னாங்க, அது உண்மை. அதுக்குரிய அவங்க அபராதத்தை செலுத்துறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து ஒரு குற்ற நடவடிக்கையாக மாற்றி குற்றவியல் வழக்குகளை தொடுக்கின்ற பொழுது அதை சேலஞ்ச் பண்ணி தான் அவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. அதாவது இந்த தன்னுடைய நிலை என்னன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் இதை வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக இதை வந்து ஒரு குற்றவியல் சட்டப்படி வழக்காக மாற்றி இவங்களை ஒரு குற்றவாளியாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி இதன் வழியாக தண்டனை பெற்றுத்தரணும் அல்லது இவங்களை வந்து அரசியலிருந்து அப்புறப்படுத்தணுன்றதுக்காக செய்ய முயற்சிகளை முறியடிப்பதற்கு தான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டியது வந்ததே தவிர, இந்த வருமான வரித்துறையினுடைய நடவடிக்கைகள் அவருடைய அணுகுமுறைகள்ல அதுல வந்து எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை. அது இந்த வழக்கு என்பது அதுக்கு தடையா இருந்தது. இப்ப அந்த வழக்கு வந்து ஒரு சமரசத்துக்கு வந்ததுனால நாங்க அந்த இன்னைக்கு திரும்ப பெறவில்லை. வருமான வரித்துறையுடைய வழக்கறிஞர் ராமசாமி ரொம்ப நேர்மையானவர், மிக திறமையான வழக்கறிஞர். கிட்டத்தட்ட 17-18 ஆண்டு காலமாக இந்த வழக்கை அவர் தான் நடத்தி வருகிறார். விடாப்பிடியாக அந்த வழக்கை நடத்துவதற்கு வேறு வழக்கறிஞர் கூட யாரும் முன்வரவில்லை. அச்சத்தின் காரணமாக இந்த வழக்கு நடைபெற்று இன்றைக்கு இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சுப்ரீம் கோர்ட் என்னைக்கு தள்ளுபடி செய்து 30/1/2014 ஜனவரி மாதம். அதற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கை இங்கே மேஜிஸ்ட்ரேட் இங்கே குற்றவியல் நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு முயற்சி செய்து இந்த மாதிரி சூழல்ல திடீரென்று இப்படி ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு சமரச மனு சமர்ப்பிக்கப்பட்டு அன்னைக்கு டிசம்பர் 1ஆம் தேதி எந்த காரணம் இல்லாமல் நீதிபதி அன்றைக்கு வரவில்லை. 8ஆம் தேதி இன்றைக்கு அந்த சமரச மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. ஆக இதற்கு பின்னணி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் எழுதிய புத்தகத்திலேயே மதிய உணவுக்கு சென்ற நான் கடைசியாக ஒரு காகிதத்தில் கவரில் போட்டு கொடுத்தாங்க. அதை நான் டெல்லிக்கு போய் பிரதமரிடம் பேசி கொண்டிருந்த போது அந்த விவரத்தை நான் சொல்லவில்லை. அவராகவே பிரதமரே கேட்டாராம். கேட்டு அந்த ஏதோ ஒரு பேப்பர் கொடுத்தாங்களா, அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டப்போ அவர் அது வேலை குறித்து விவரமாக பேசலைன்னு சொல்லி அந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். ஆக இதற்கான முயற்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. திரைக்கு பின்னாலே இதற்கு மிகப்பெரிய அளவில் பணியாற்றி, ஏன்னா இப்போ பாஜக ஒரு குட்வில்லை கிரியேட் பண்ணி வைத்திருக்கார்கள். எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு வகையில் பயன்படுமோ என்கிற அடிப்படையில் இந்த முயற்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த முயற்சிக்கு பின்னாலே அரசியல் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் போட்டது அரசியல் இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள் போட்ட வழக்கு நியாயத்தின் அடிப்படையில் சட்டத்தின்படி வழக்கு போட்டோம். ஜெயலலிதா கூட நிறைய வழக்கு போட்டிருக்காங்க. கலைஞர் மீது கூட எடுத்து நிறைய வழக்கு போட்டிருக்காங்க. எந்த வழக்கு எந்த நீதிமன்றத்திலும் தண்டிக்கப்படலை, எதுவும் நிற்கலை. ஆனால் இன்றைக்கு வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில போடப்பட்டு பெங்களூரில் நடத்தப்பட்டு இன்றைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அதில் தண்டனைக்குரிய குற்றத்தை அவர் செய்திருக்கிறார். அதே போல இந்த வருமான வரி காட்டாதல அவர் குற்றத்தை செய்த காரணத்தினால்தான் 18 வருஷம் இந்த வழக்கை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு நல்ல காலதாமதம் செய்வது அல்லது அட்ஜாயின்மென்ட் கேட்கிறது 100 அட்ஜாயின்மென்ட் 100 அட்ஜாயின்மென்ட்ல 200 அட்ஜாயின்மென்ட் கூட நீதிமன்றம் அனுமதித்தால் தானே அது நீதிமன்றம் தானே அது அனுமதிக்கிறது. இது வந்து இல்ல நீங்க சொன்ன நேர்மையான வழக்கறிஞர் நீங்க சொன்ன திரு ராமசாமியே 100 முறை எப்படி அவங்களுக்கு அட்ஜாயின்மென்ட் கொடுத்தாங்க, ஏன் ஒரு முறை கூட அவங்களை ஆஜராக சொல்லலன்னு கேட்கிற அவரே கூட இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் சமரச இது என்பது சட்டப்படி நடந்திருக்கிறது. எனவே
திருக்குமார் செயல்படுத்த முடியும். இல்ல, மரியாதைக்குரிய கோபண்ணா அவர்கள் சொல்ற போது ராமசாமி அவர்கள் சிறந்த வழக்கறிஞர், சிறந்த நீதிபதினு சொன்னார். ஆனா அவர் சிறந்த வழக்கறிஞர் அவரே என்ன சொல்றாரு, அன்னைக்கு திடீர்னு வராம போயிட்டாருன்றாரு. அதுக்கு ஒரு உள்நோக்கத்தோடு அந்த குறிப்பிட்ட நாளில் அவர் வராமல் இருந்தார், அதுக்கப்புறம் தான் சமரசத்துக்கு வந்தாங்கன்னு சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வழக்கு என்பது வருமான வரி செலுத்தவில்லை என்பது வழக்கு. அந்த 2 ஆண்டு காலத்திற்குரிய வருமான வரி செலுத்தவில்லை என்பது வழக்கு. அதை வருவாய்த்துறையோட சமரசம் போக விடாமல் இதை அரசியல் காரணங்களுக்காக நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து இது குற்றவியல் நடவடிக்கையாக மாற்றுறதுனுடைய விளைவு தான் நீதிமன்றத்தை நாட வேண்டி வந்ததே தவிர, அதுக்கு சமரசத்துக்கு போகிறது ஒத்துருந்தா எப்போ நாங்க முடிச்சிருப்போம். இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை கொஞ்சம் கூட அதுக்கான சூழ்நிலை இல்லாத வகையில் இந்த வழக்கை மையமாக வைத்துதான் வேறொரு வழக்கு பிணையப்பட்டது. அதனால இந்த வழக்கு திட்டமிட்டு வருமான வரித்துறையை பயன்படுத்தி அந்த 2 ஆண்டுகள் வருமான வரி செலுத்தவில்லை என்ற ஒரே ஒரு தவறை மையமாக வைத்து இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணியை உருவாக்குனாங்க. அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துகிட்டு. அதாவது இந்த குற்றம் என்பது நான் காங்கிரஸ் லாப்னு சொல்லுவாங்க. நான் காங்கிரஸ் அப்படின்றது காங்கிரஸ் வித்தியாசம். காங்கிரஸ் கொஞ்சம் கடுமையான குற்றங்கள், இது நான் காங்கிரஸ் வரையறுத்திருக்காங்க. ஜெகஜீவன் மரியாதைக்குரிய பாபுஜி ஜெகஜீவன் ராம் கூட வருமான வரி கட்டளை என்ன சொல்ல எனக்கு நேரம் இல்லைன்னு சொன்னாரு. அவர் மத்திய அமைச்சராக சரின்னு சொல்லல. அதான் இந்த தவறுகள், அதுதான் சொன்னேன், இது தவறு, இந்த தவறுகள் நல்ல முன்மாதிரி. அதாவது அவங்க சொன்னாங்க எல்லாத்துக்கும் அரசியல் காரணம்னு. இவர்களே தெல்ல தெளிவாக 91 எதுவும் வருமானம் இல்லைன்னு தாக்கல் பண்ணாங்க. அவங்க வருமானம் நோட்டீஸ் கொடுறாங்க. எப்போ அது காம்பவுண்ட் வரும்னு கேட்டீங்கன்னா, அவங்க நோட்டீஸ் கொடுத்த பிறகு காம்பவுண்ட் பண்ணிருக்கணும். அப்படி நோட்டீஸ் கொடுத்த பிறகு கூட அசஸ்மெண்ட் பண்ணாம இருக்கிறதுனால தான் அதை வேண்டும் வழக்கு எடுத்து சொன்னாரு. இது குற்றவியல் வழக்கு, நிச்சயம் குற்றவியல் வழக்கு தான், சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இது குற்றம் சார்ந்த வழக்கு. அதனால தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இதை வலியுறுத்தியது. அதுக்கப்புறம் இது குற்றவியல் வழக்கு கிடையாது, பொய்யா அரசியல் காரணம் போட்டு தவறான வாதம் அது. இந்த வழக்கினுடைய தன்மை தெரியாம பேசுறாங்க. இந்த வழக்கு மிக தெளிவாக இவங்க ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கில் அபராதம் கட்டுறாங்கன்னு சொன்னா, மரியாதைக்குரிய நம்ம வழக்கறிஞர் சொன்னது போல அபராதம் சட்டத்தில் தண்டனை வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஆயுள் தண்டனை, கடுங்காவல் தண்டனை, சாதாரண தண்டனை, அபராதம், இந்த 4மே தண்டனை தான். ஆக ஒரு வழக்கில் ஒரு குற்ற வழக்கு, ஒரு பைக் திருடி கேஸ் நடத்தும் பொழுது ஃபைன் போட்டால் அந்த ஃபைனை கட்டிட்டா விடுதலை பண்ணிட்டாங்கன்னா அது குற்றம் தான். அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டதான் சட்டப்படி அர்த்தம். அதன்படி அபராதம் கட்டிட்ட பிறகும் அவங்க அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டதாக அர்த்தம். அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த காம்பவுண்ட் ஆஃபென்ஸ் என்ற சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட காரணத்தால் தான் அங்க விடுதலை என்ற வார்த்தையே வருது. அதாவது இந்த ஃபைன் என்பது வருமான வரித்துறையினுடைய விதிப்படி கட்டப்பட்ட அபராதமே தவிர நீதிமன்றத்தால் தரப்பட்ட தண்டனை இல்லை. நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், வருமான வரித்துறையினுடைய நடைமுறைகள், வருமான வரித்துறை விதிகளின்படி கட்டப்பட்ட அபராதம். அது எல்லாரும் இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய வரி கட்டுற அத்தனை பேரும் கட்டியிருக்காங்க. இதனால இது தனிப்பட்ட ஒரு குற்றம் கிடையாது. இந்த குற்றத்தை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லாருமே தொழிலதிபர்கள்ல இருந்து நடிகர்கள்ல இருந்து நிறைய பேர் கட்டியிருக்காங்க. தொழில் கட்டலாம். ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இந்த குற்றத்தை செய்திருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு அபராதம் என்பது ஒரு தண்டனையின் ஒரு பகுதியாக பார்க்கப்பட வேண்டுமா இல்லையா? இது மாதிரியான வழக்குகள்ல 18 ஆண்டு காலம் நீட்டிப்பு என்பதை சட்டப்படி ஒருவர் குடித்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார், எல்லா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கும் இருக்கிற வாய்ப்பை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் பயன்படுத்தி கொண்டார்னு பார்க்கிறதா, அல்லது இந்த 18 ஆண்டு காலம் என்பது அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது, சாதாரண மனிதர்களுக்கு அப்படியான நீட்டிப்பை பெறுவது என்பது நடைமுறையில் சாத்தியமா அப்படின்ற கேள்வி எழுகிறது. திரு ராமலிங்கம், இதுவரையிலும் இன்டென்ஷனலா டெலிபரேட்டா வேண்டுமென்றே வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யல அப்படின்ற ஒன்றுக்காக சிறைப்படுத்தப்பட்டவர் அப்படின்னு எடுத்தா ஒரே ஒருவர் தான் சொல்றாங்க. மிக பெரும்பாலான வழக்குகள்ல சமரசத்தில் தான் இந்த வழக்குகள் முடிவடைகின்றன. அப்படியான ஒரு சமரசத்தை ஜெயலலிதா அவர்கள் மேற்கொள்ளும் போது அதுக்கு மட்டும் எப்படி நீங்க அரசியல் காரணம் சொல்றீங்க? அரசியல் காரணம் எதுக்கு சொல்றேன்னாங்க,
இது முதல்லயே அந்த அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. டிமாண்ட் நோட்டீஸ் கொடுக்கும்போதே நீங்கள் இந்த வழக்கை சமாதானமாக போயிடலாம், அபராதம் செலுத்திட்டு நீங்கள் சமாதானமாக போயிடுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. அப்போ அதை ஒத்துக்கிடல, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு கேஸ் இத்தனை வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் வருமான வரி அதாவது எனக்கு நோ ரிட்டர்ன்ஸ் பர்சி ரிட்டர்னை தாக்கல் பண்ணாத ஒரு குற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தையே சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வருமான வரி தாக்கல் பண்ணாத ஒரு குற்றம் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. முடியாதனை வருஷம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சட்டம் சாட்சியங்கள்லாம் வலுவாக இருக்குதுன்ற பிறகு தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்றதுனால இப்போ சமாதானத்தை ஷீ பாட் பீஸ், அபராதம் செலுத்தி அவங்க பீஸை வாங்கிக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதாவது கேஸை நடத்தியிருந்தா எப்படின்னு சொல்ல முடியாது. முதல்ல அந்த வாய்ப்பு ஏன் மறுத்தாங்க? இப்போ அபராதம் 2 கோடி ரூபாய் அபராதம் செலுத்திட்டு வராங்க. இத்தனை 18 ஆண்டு காலமாக ஏன் போராடினாங்க? அந்த போராட்டத்தின ஏன் விட்டாங்க? அப்போ நிரபராதிய தேவையில்லை அப்படின்னு சொன்னா ஸ்டில் இஃப் ஷி ஃபீல்ஸ் பெர்சே ஏதோ ஒரு அஃபென்ஸே இல்லை அப்படின்னு சொன்னா வருமான வரி கணக்கை நான் காட்டாத்து தப்பு இல்லைன்றது ஸ்டாண்ட் இப்படி இதுக்கு பிறகு அதாவது ரெண்டாவது கம்பவுண்டிங் பண்றது எக்ஸிக்யூட்டிவ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஸ்கிரிஷன். அவங்க அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு நீங்க வாய்ப்பை நீங்க வேண்டான்னு விட்டுட்டீங்க. இப்ப கடைசி நேரத்தில் வந்து சொல்றீங்கன்னா இங்க அரசியல் குறுக்கீடு இல்லாம மேலே எடுத்த உத்தரவு இல்லாம இன்கம் டாக்ஸை இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சோ இது நடந்திருக்கு. ஆனா சட்டத்துல இடம் இருக்கு. நடந்தது என்னன்னா சட்டப்படி நடந்த எதுவுமே நீங்க நடந்ததுக்கு நீங்க அரசியல் காரணம் சொல்லலாம். ஆனா நடந்த எதுவும் சட்டவிரோதம்னு சொல்ல முடியாது இல்லையா? சட்ட விரோதமே கிடையாது, சட்டத்துக்கு உட்பட்டது. திருக்குமார் குறுக்கிட்டி ஐயா ராமலிங்கம் அவர்கள் சொன்னது போல இது வந்து ஒரு அஃபென்ஸ் இல்லை. இவங்க அதை அஃபென்ஸ்ன்னு சொன்னதுனால தான் அவங்க சேலஞ்ச் பண்ண வேண்டிய அதை வந்து நீதிமன்றத்தை கொண்டு போக வேண்டியதை வந்து இது வந்து ஒரு தவறு, ஒரு தவறு. அதாவது ஜெகஜீவன் ராம் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மறதினால அதை கட்டாமட்டேன்னு சொன்னார். அது மாதிரி இயல்பா நடக்கக்கூடிய ஒண்ணு இந்தியாவில் பல பேருக்கு அது நடந்திருக்கு. அந்த அந்த அப்படிப்பட்ட குற்ற தவறுகளில் ஈடுபட்டவங்க யாரு மேலேயும் இவ்வளவு கடுமையான குற்றப்பிரிவுகளின் கீழ் தண்டனைக்குரிய குற்றமா அபராதத்துக்குரிய குற்றமான்றது பிரச்சனையா அல்லது குற்றமே அல்லன்னு சொல்ல முடியுமா? குற்றமே இல்லைன்னு சொன்னதான் பிரச்சனையே. இது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். அதாவது முதல்ல கம்பவுண்டிங் போயிருந்தா அது 2 கோடி ரூபாய் கூட இருந்திருக்காது. அது என்ன கவர்மெண்ட் அதை சீரியஸா எடுக்கிறது. இந்த கம்பவுண்டிங்னு வச்சிருக்கிறதோட நோக்கமே அன்டிஸ்க்ளோஸ்ட் இன்கம் செலுத்திட்டு அது மூலமாவது கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும்ன்றதுக்காக தான் கம்பவுண்டிங் போட்டிருக்கு. அதை யாரும் சமாதானத்துக்கு நிறைய ஒத்துக்கிறாங்க. இந்த 2 வழக்குகளுமே இந்த பெங்களூர் வழக்காக இருந்தாலும் இந்த வழக்காக இருந்தாலும் 15-18 வருஷங்களுக்கு இந்த வழக்கை இழுத்தடிப்பது குறித்து 2006 உச்ச நீதிமன்றத்திலேயே மாத்தூர் அண்ட் அகர்வால் நீதி பரிபாலன முறையே நீங்கள் கேலி கூத்தாக்கி வருகிறீர்கள், இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளை இழுத்து செல்ல முடியும் என்று கடுமையாக வந்து சுப்ரீம் கோர்ட் புல்ஸ் அப் ஜெயலலிதா, யூ ஆர் மேக்கிங் எ மாக்ரி ஆஃப் ஜுடிஷியல் ப்ராசஸ் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி கடும் சொற்கள்லாம் நீதிமன்றத்திலே முதலமைச்சர் இன்றைக்கு இருக்க முன்னாள் முதலமைச்சர் மீது நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த டிசம்பர் 1ஆம் தேதி அன்றைக்கு வழக்கு எடுத்திருந்தா ஜெயலலிதா நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும் அந்த தீர்ப்பு சொல்லுகிறப்போ. அதையெல்லாம் அவருக்கு அந்த சங்கடத்தை உண்டாக்கக்கூடாது என்று திரைக்கு பின்னாலே பலர் பணியாற்றி அன்றைக்கு அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி வரவில்லை. இது 8ஆம் தேதி வந்து இன்னைக்கு இந்த காம்ப்ரமைஸ் பண்ணி நீதிபதி வராமல் போனதுக்கு நம்ம உள்நோக்கம் ஒரு வாய்தா கூட நீதிமன்றத்துக்கு வராமல் ஒரு வழக்கை முடித்திருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமை அவருக்கு தான் சாரும். இந்த வழக்குக்கு ஒரு வாய்தாவுக்கு கூட நீதிமன்றத்துக்கு வராமல் இந்த வழக்கை இழுத்தடித்து நீதிமன்றம் அனுமதிச்சிருக்குதானே சொல்லும் பொழுது இந்த நீதிமன்றமே கிட்டத்தட்ட ஒரு வழக்கறிஞர் போல இந்த அம்மையார் வழக்கறிஞர் போல செயல்பட்டிருக்கிறது. 100 முறைக்கு மேல் அவங்களுக்கு அட்ஜாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்கன்ட்டு மரியாதை வழக்கறிஞர் ராமசாமி அவர்கள் உயர்நீதிமன்ற வாதாடும் சொல்லியிருக்காரு. ஆக இங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாங்களே தவிர அவங்க யாரும் வந்து அவங்களை எதிர்பார்க்கலாம் தெரியல. இல்ல யாருக்காவது இந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஒரு 18 வருஷமா ஒரு குற்றவாளி நீதிமன்றத்திலே ஆஜராகாமலேயே எதுவும் சார்ஜஸ் இது பண்ற அன்னைக்கு கூட அவங்க வரல. எந்த ஆணையும் அவர்கள் மதிப்பதில்லை. இன்று இத்தனாம் தேதி அவர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஆணையிடுவார், அன்றைக்கு வரமாட்டார். இல்லைன்னா தேர்தல் பிரச்சாரம் என்று சொல்வார். ஏதாவது ஒரு மனுவை போட்டு கிட்டத்தட்ட 100 அட்ஜாயின்மெண்ட் பெட்டிஷன் போட்டுட்டு அந்த ஜெயலலிதா ஆஜராகலை. இன்னைக்கும் கடைசி நாளில் தீர்ப்பு கூறுகிற அன்னைக்கு நீதிபதி வரல, இவங்களும் ஆஜராகலை. மறுபடியும் 8ஆம் தேதி இந்த முடிவுக்கு இந்த வழக்கு வந்திருக்குன்னா இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தின் மேலே வருமான வரித்துறை மேலே எப்படி மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும்?
குமார் இல்ல இதை வந்து மரியாதைக்குரிய கவர்மெண்ட் சொல்றாரு என்றுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஃபோர்பர்ஸ்ல என்ன நடந்தது, அதுல கையங்களமா பிடிச்ச ஒண்ணுமே இல்லையா? ஒட்டாவிய ராஜீவ் காந்தி எந்த நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு? போட்டு வச்சு எந்த அவருடைய அந்த நீதிமன்றம் தண்டிச்சிருக்கு? பணம் என்னாச்சு? இன்னைக்கு அந்த பணத்தை வந்து அதை எந்த அரசாங்கம் அவங்கள கொடுத்து நீதிமன்றத்துல இதெல்லாம் செஞ்ச காங்கிரஸ் கட்சி அதாவது இந்தியா ஃபோர்பர்ஸ் ராஜீவ் காந்தி மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா சொல்லுங்க. எஃப்ஐஆர் ராஜீவ் காந்தி சொல்லிய ஒட்டாவிய குற்றம் அவர் பேர்ல இருந்த பணத்தை முடக்கி வச்சீங்களா? இல்ல நீங்களும் பாஜகவெல்லாம் ஆட்சியில இருந்தீங்க, என்டிஏ இருந்தது, கண்டுபிடிக்க வேண்டியது தானே? கண்டுபிடிக்க வேண்டியது தானே? அவரை கூப்பிட்டு கொடுத்து முடியல. யார் அந்த பணத்தை கொடுத்து வடிவமைச்சது? அந்த ஆதாரத்தோட கண்டுபிடிங்க. 200 கோடி ரூபாய் செலவு கண்டுபிடிக்க முடியலையே. வெளிநாட்டு வங்கியில வந்து முடக்கி வைக்க பணத்தை ரிலீஸ் பண்ணது யாரு? இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி வந்து அப்போ ராஜீவ் காந்தியோ விட்டாங்க. ராஜீவ் காந்தியோ யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க? ராஜீவ் காந்தியை நான் கொண்டு வரல. நான் கேக்குறது ஒட்டாவிய அதாவது இந்த வழக்கை ஒற்றாட்சி தப்பி சென்றதும் உண்மைதான். தலைப்புக்கு தொடர்பில்லாதன்னு சொல்லலாம். ஆனால் அந்த இவர் சொல்லக்கூடிய சம்பவம் நடந்ததும் உண்மைதான். நான் சொல்றேன், குற்றச்சியை வந்து வெளிநாட்டுல இருக்கார், அவரை திரும்ப கொண்டு வரதுக்கு எக்ஸ்ட்ரடிட் பண்றதுக்கு மத்திய அரசு, அதாவது நாங்க இல்ல, என்டிஏ கவர்மெண்ட் எல்லாம் 6 வருஷம் ஆட்சி பண்ணீங்க. 98 இருந்து 2004 நீங்களும் கூட இருந்தீங்க. போய் கண்டுபிடிச்சு இட்டுட்டு வர வேண்டியது, தண்டிக்க வேண்டியது தானே? ஏன் தண்டிக்கல? இந்த வழக்கை பொறுத்தவரை இது சாதாரண மக்களுக்கு கிடைக்குமா என்றால் நிச்சயம் கிடைக்காதுன்னு சொல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த அபராத தொகை 2 கோடியில பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு கொடுத்துருப்பாங்க, கட்டாப் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு வகையாக படுத்திருப்பாங்க. இதில் வழக்கு செலவு என்று 33 லட்சம். இந்த வழக்கு செலவுன்னு பார்க்கும் பொழுது எவ்வளவு மனித நேரங்கள் வீணடிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பொன்னானவங்க எவ்வளவு மற்ற வழக்குகள் நடத்தியிருக்கலாம். இதற்கென்று ஒரு நீதிபதி, பணியாளர்கள், அந்த பணியாளரோட ஊதியம் இதெல்லாம் கணக்கில் வரல. அது அந்த நீதிபதியோட ஊதியமோ அந்த நீதிபதி பணியாளரோட கணக்கில் வரல. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட மற்ற செலவுகள்லாம் கணக்கில் வரல. ஆக இந்த பணம், மனித நேரம் வீணடிக்கப்பட்ட ஒரு வரலாறும் இந்த வழக்குக்கு உண்டு. அதற்காக வழக்கறிஞர் தொகை, இவங்க கொடுத்த வழக்கறிஞர் செலவெல்லாம் எவ்வளோன்னு கணக்கு வரல. ஆக இப்படிப்பட்ட ஒரு நீதித்துறையிலே ஒரு வழக்கை முன்னோடியாக காட்டியிருக்கிறாங்க. சட்டத்தை எப்படி வேணாலும் வளைத்து, சட்டத்தில் வழி இருந்தால் கூட அதை எப்படி வேணாலும் வளைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு வழக்கை காட்டப்பட்டிருக்கிறது. இல்லை, இதே தான் நானும் சொல்றேன். இந்த சட்டத்தில் வழி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து ஒரு சாதாரண வழக்கை ஒரு கிரிமினல் வழக்கா மாற்ற முயற்சி பண்ணாங்க. அதுக்கு இவங்க அதிகாரம் பயன்பட்டது. 17 வருஷம் இவங்க மத்தியில் ஆட்சி செலுத்துற வரைக்கும், மத்தியில் அங்கம் வகிக்கிற வரைக்கும், மத்தியில் வந்து அதிகாரம் செலுத்துற வரைக்கும் ஒரு நியாயமான தீர்வு கூட எங்களுக்கு கிடைக்காம இருந்தது. இன்னைக்கு அவங்க ஆட்சி ஒழிஞ்சதுனால எங்களுக்கு அந்த தீர்வு கிடைச்சது. இந்த தீர்ப்பு வந்து நீதிமன்றம் கொடுக்கல, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அவருடைய ஆணையின் அடிப்படையில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கீங்க. அதாவது இந்த வழக்கு வந்து பொய்யான வழக்கு என்று சொல்லப்பட்டது. தவறாக குற்ற வழக்கு வந்து சாதாரண வழக்கு உச்சநீதிமன்றம் போயிட்டு வந்த வழக்கு இது. இந்த வாதம் வந்து தவறான வாதம். அதாவது வழக்கு தான், குற்ற வழக்கு தான் இது. இதுல அபராதம் என்பது ஒரு தண்டனை தான். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் அமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஒரு நீதிமன்ற தீர்ப்பு போலத்தான். இதுல வந்து இவங்க வெளியில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த காம்ப்ரமைஸ் கொண்டு நீதிமன்றத்தில் கொடுத்து நாங்க சமரசமா போயிட்டோம், மேற்கொண்டு வழக்கை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை சொன்ன காரணத்தால தான் முடித்து வைக்கப்பட்டிருக்கிறத தவிர இது அவங்கள பார்த்து நீதிமன்றம் இப்போ நீங்க நிரபராதி, உங்களை விடுதலை பண்ணிட்டேன், உங்களுடைய குற்றச்சாட்டு திரும்ப பெற்றுக்கிட்டேன் எந்த வாதமும் அதுல கிடையாது. இதே ஹேமந்த் குமார்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு மு.க. ஸ்டாலின் மேல, என்னுடைய நிலத்தை வீட்டை அபகரிச்சிட்டாங்கன்ட்டு. அதுக்கு பிறகு அவுட் ஆஃப் கோர்ட் 1,75 லட்சம் ரூபாய் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு நாங்க சமரசம் ஆயிட்டு அந்த வழக்கை வாபஸ் வாங்குறாங்க. இல்ல வெளியில பத்திரிகை ஊடக செய்தியா தவிர இல்ல, அதாவது ஊடக செய்தி நீதிமன்ற ஆவணங்கள் எதுவும் கிடையாது. இல்ல, அதாவது நான் சொல்ல வர்றது அவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ் கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க, கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போக சொல்ல அவர் வந்து எனக்கு வந்து என்ன ஏமாத்தி மோசடியாக இந்த இடத்தை அபகரிச்சாங்கன்னு சொன்னவங்க, என் நிலத்தை அபகரிச்சு என் வீட்டை
வீட்டை வந்து மிரட்டி அதிகாரத்தை பயன்படுத்தி வாங்கிட்டாங்கன்னு சொன்னவர் அங்க கோர்ட்ல கூட அவர் தெளிவா சொன்னாரு, நான் என்னுடைய இழப்பு ஈடு செய்யப்பட்டு விட்டது, அதனால் இந்த வழக்கு எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொன்னார். அப்ப கூட சமரசன்ற வார்த்தை அவர் சொன்னார். இப்ப சொல்றேன், இந்த வழக்கு வந்து புகார் கொடுக்கப்பட்டது தெரிந்தவுடன் எங்கேயும் ஓடி ஒளியில் அவரு நேரா டிஜிபி ஆபீஸ் போயிட்டு நீங்க பேசுன குறுக்கள், நீ டிஜிபி ஆபீஸ் போயிட்டு இங்க வந்திருக்கிறேன், என் மேல என்ன வழக்கு போடுறீங்க கேளுங்கன்னு சொன்னாங்க. அத்தனை காவலத்துல ஓடி போனாங்க. ஏன்னா அங்க நானும் போயிருந்தேன் அந்த சமயத்துல. ஓடி போனாங்க, யாருமே இல்லை. அதற்கு பிறகும் அவர் மீது எந்த வித ஏன் அவர் மேல நீங்க கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே? அதுல முகாந்திரம் இருந்திருந்தால் அவர் மேல ஒரு வழக்கை போட முடியலையே. அதன் பின்னர் இவங்க நண்பர் குமார் அவங்க சொன்ன மாதிரி அது மாதிரி பணம் கொடுத்து செட்டில் பண்ணாங்கலாம் எதுவுமே இல்லை. எங்களுக்குள் இந்த பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று அவர் நீதிமன்றத்தில் சொன்ன காரணம் தான் முடிஞ்சு போச்சு. அது மற்றபடி தவறான தகவல்களை பதிவு செய்யக்கூடாது. என்னுடைய இழப்பு எந்த நோக்கத்தோடு இந்த வழக்கை புகார் கொடுத்தனோ அந்த இழப்பு ஈடு செய்யப்பட்டது. இல்ல மோசடி புகார்னா நீங்க கைதே செய்திருக்கலாமே, ஏன் இந்த அரசு காவல்துறை கைது செய்யல? இல்ல அதாவது அந்த வழக்கு வந்து தவறு செய்தால் கண்டிப்பா வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இதுனாங்க. ஒரு துணை முதலமைச்சராக இருந்தாருன்றதுனால அவர் மேல விசாரணை மேற்கொண்டாங்க. போலீஸ் எல்லா வழக்கிலும் எல்லாரையும் உடனே கைது செய்ய அந்த வழக்கில் சரி நீங்க வந்து அது சம்பந்தம் இல்லைன்னா இன்னைக்கு அந்த இடம் யார்கிட்ட இருக்கு? அந்த இடத்துல யார் குடியிருக்காங்க? இன்னைக்கு யார் அனுபவிக்கிறாங்க? பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் பதிவு பண்ணக்கூடாது. திரு ராமலிங்கம், நம்ம இந்த அடிப்படை கேள்விக்கு வருவோம். இப்ப வழக்கு சமரசத்துக்குள் முடிந்திருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் மீதான வருமான வரி வழக்கு. இதுல வந்து நீதிமன்றம் 100 முறை அவர் ஆஜராகிறதுக்கு அதுல இருந்து விலக்கு தந்திருக்கிறது. 18 ஆண்டு காலம் வந்து இந்த பிரச்சனை நீடித்திருக்கிறது. 7-8 ஆண்டுகளுக்கு மேலே நீதிமன்றத்திலே தாமதமாயிருக்கு. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது, ஒரு அடிப்படையான இந்த மாதிரியான விஷயத்துல சாதாரண குடிமக்களுக்கு இப்படியான பரிகாரம் கிடைக்குமா? ஒன்று, இந்த தாமதம் அனைத்துக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தான் காரணம்னு சொல்ல முடியுமா, அல்லது நம்முடைய நீதித்துறையுடைய ஃப்ளான்னு சொல்றதா? நிச்சயமா எல்லா சாதாரண குடி பிரஜைகளுக்கு இப்படிப்பட்ட சலுகை கிடைக்காதா? அதாவது 100 வயதா கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறது, கட்டாயம் ஆஜராகணும்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறது தனிப்பட்ட பிரஜைக்கு யாருக்குமே கிடைக்காது. அது ஜெயலலிதா மாதிரி உள்ள அரசியல் பெரிய செல்வாக்கு பெற்ற அரசியல் தலைவர்களால் தான் முடியும். ரெண்டாவது, நீதித்துறை சொல்லும்போது இதை மாதிரி நடந்துக்கிறது நீதித்துறையுடைய மாண்மை, தி மைட்டி, தி மேஜஸ்டி ஆஃப் தி சிஸ்டத்துக்கே ஒரு கலங்கம் ஏற்படுற மாதிரி இருக்கு. அந்த நீதித்துறை நடுவர் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் அவருடைய கோர்ட்டினுடைய அதிகாரத்தை நிலைநாட்டி இருக்கணும். அதை நிலைநாட்ட தவறிட்டாரு. அது நீதிமன்றத்தினுடைய மாண்புக்கு குறைச்சல். அந்த கமாண்ட் இத்தனை தேதி எதிரி வந்து ஆஜராகணும்னா அது ஒபே பண்ணணும். அந்த சட்டத்தை மதிக்கிற மனப்பான்மை குற்றவாளிக்கு இருக்கணும். அந்த அம்மா ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க, அதுக்கு பிறகு சப்சிக்வெண்ட்டாக சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. அந்த அம்மாவே கோர்ட்டும் அந்த மாண்மையை மதிக்காத தனத்தை தான் காட்டுறது. அது கோர்ட்டு அவமரியாதை பண்ண மாதிரி தான் தெரியுது. ரெண்டாவது, இவ்வளவு நாளாக காலதாமதம் நம்ம சிஸ்டம், இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தில் இருக்கிற ஒரு குறைபாடுகளை நிச்சயமா காட்டத்தான் செய்யுது. எந்த ஒரு சாதாரண குடிமகனும் ஒரு கோர்ட்டுக்கே போகாம 15 வருஷம் கேஸை நடத்தி கேஸை தள்ளுபடி பண்ணி வச்சுட்டு கம்பவுண்ட் ஐட்டம் தள்ளுபடி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கிக்கிட்டு இருக்கவே முடியாது. அப்படி பார்க்க போனா ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பிரத்யேகமான உபகாரம் நடந்திருக்குது. 2 கோடி ரூபாயை அபராதம் செலுத்தி வருமான வழக்கிலிருந்து ஜெயலலிதா விடுவிக்கப்பட்டிருப்பது சட்ட ரீதியானதா அல்லது தவறான முன்னுதாரணமா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். சட்ட ரீதியானது என்று 34% நேயர்களும், தவறான உதாரணம் என 66% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு கோபநாத், தவறான முன்னுதாரணம் அப்படின்ற ஒன்றுக்காக இவ்வளவு பேர் 3/2 பங்கு நேயர்கள் அந்த முடிவுக்கு வர்றாங்க. இதை வந்து தவறான முன்னுதாரணம் எப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் இந்த மாதிரி வழக்கை சந்திக்கக்கூடியவங்களுக்கு அபராதம் செலுத்துவது என்பது இயல்பாக இருக்கிற நடைமுறை. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை குற்றம் சாட்டப்பட்டவர்ன்ற முறையில் ஜெயலலிதா பின்பற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்றுக்கொண்டார். அது வந்து தவறான முன்னுதாரணம்னு எப்படி மக்கள் முடிவு போறாங்க? இல்லை, இந்த ஜெயலலிதாவுடைய அரசியல் பாதையில் பார்த்தா இந்த 91லேருந்து 96 என்பது அவங்க வந்து அதிகாரத்தினுடைய இதில் உச்சகட்டத்தில் இருந்த நேரம். அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அந்த நேரத்தில் தான் வருமான வரி கட்டத்துக்கு கூட அவர்கள் முயலாத நேரம். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது. இந்த பெங்களூர் நீதிமன்றத்தில் வர தீர்ப்புகள்லாம் படிக்கிறப்போ
அப்போல்லாம் ₹1 சம்பளம் வாங்குகிற முதலமைச்சராக அவர் இருந்திருக்கிறார். அந்த சமயத்தில் 3000 ஏக்கர் நிலம் வாங்குவது போன்று பல தவறான நடவடிக்கைகள் எடுத்து அப்போல்லாம் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும், எதிர்காலத்தில் இதெல்லாம் வழக்குக்கு உட்படும் என்கிற ஒரு சிந்தனை இருந்ததா என்று தெரியல. ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இது போன்ற காரியங்களை செய்து பின்னால் இந்த வழக்கு 97 நடந்து 2008 இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக இந்த காம்பவுண்டிங் இதை செஞ்சிருந்தாருன்னா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். 2006 மறுபடியும் இந்த வழக்கு நீட்டிக்கப்பட்டு இப்போ சொன்னாங்க பாருங்க, இந்த 18-19 ஆண்டுகள் ஒரு முறை கூட நீதிமன்றத்திற்கு ஆஜராகாமல் கடைசி தீர்ப்புக்கு வருகிற அன்று ஒரு சமரச மனுவை போட்டு சொல்கிறாங்க. இதில் சட்டப்படி வரி ஏய்ப்பு தொகை 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் 6 மாதங்கள் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி ஒரு குற்றவியல் நடவடிக்கை, குற்றம் சம்பந்தமான ஒரு நடவடிக்கையை ஒரு முதலமைச்சராக இருந்தவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு அனைத்து நீதிமன்றங்களும் அந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்லாம் தள்ளுபடி செஞ்சிருது. இது ஒரு குற்றவியல் நடவடிக்கையாகத்தான் நீதிமன்றம் கருதியது. ஆனால் இன்னைக்கு ஒரு நீதித்துறைக்கு வழங்க வேண்டிய தீர்ப்புக்கு ஊறு விளைவிக்கிற வகையில் நிர்வாக ரீதியாக இன்கம் டேக்ஸ் ஜெனரலாக இருக்கிறவர் ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு சமரச மனுவை ஏற்றுக்கொண்டு இவரை டிஸ்சார்ஜ் செஞ்சு நீதிமன்றத்திலிருந்து அவரை காப்பாற்றி இருப்பது என்பது இது எல்லா பிரஜைகளுக்கும் இது கிடைக்குமா? எல்லா குடிமக்களுக்கும் இது போன்ற வாய்ப்பு வழங்கப்படுமா? 18 ஆண்டுகளுக்கு இந்த வழக்கை மற்றவர்கள் நடத்த முடியுமா? இதெல்லாம் நாட்டு மக்கள் மத்தியில் இந்த விவாதம் எல்லாம் பார்க்கிற நாட்டு மக்கள் இதெல்லாம் ஒரு ஜெயலலிதாவுக்குத்தான் எல்லாம் நடக்கிறது, நமக்கு நடக்கவில்லை. எவ்வளவு பேர் காம்பவுண்டிங் அஃபென்ஸ்ல அபராதம் கட்டி இல்லைன்னு சொல்ல 18 வருஷங்கள் வழக்கு நடந்து இது போல ஒரு காம்பவுண்டிங் நடந்திருக்கிறதா? திரு குமார், உங்களுடைய நிறைவு கருத்து தவறான முன்னுதாரணம்னு சொல்ற மக்கள் பார்வைக்கு நீங்க சொல்ற பதில் இல்லை, அது தவறான முன்னுதாரணம்னு அவங்க சொல்கிறது ஒரு சாதாரண வருமான வரித்துறை வழக்கை கொண்டு போய் கிரிமினல் வழக்கு ஆக்கி ஒரு முதலமைச்சராக இருந்தவங்களே 18 வருஷம் அலைய விட்டாங்களேன்றதுனால அவங்க தவறான முன்னுதாரணம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இந்த வழக்கை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதற்கு வாய்ப்பில்லாத நிலையில் மக்கள் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டதால் இன்றைக்கு அந்த வழக்கு ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கிறது தான் இதில் இருக்கிற உண்மை. இன்றைக்கு இந்த வழக்கை பொறுத்தவரை தொடர்ந்து இதை வைத்துக்கொண்டு வேறு சில வழக்குகள் ஜோடிக்கப்பட்டன. அதுக்கு இது வழக்கு பயன்படும் என்று எதிர்பார்த்து எல்லாம் செஞ்சாங்க. அதனால் இந்த வழக்கை அவங்க தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா யாருக்குமே இந்த மாதிரி ஒரு கொடுமையான வழக்கு போடப்பட்டிருக்காது. இதை விட அதிகமான வரி ஏய்ப்பு செய்தவர்கள் அல்லது வரியை கட்டாதவர்கள்லாம் இருந்திருக்காங்க. இன்றைக்கி சொன்னார் 91-96 அதுக்கு முன்னால் அவங்க என்னவோ வருவாயே இல்லாதவங்க போலவும் அப்போ தான் அவங்களுக்கு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தான் அவங்க வருவாய்க்குரிய இடத்துக்கு வந்தது போல சொன்னாங்க. அவங்க ஏறத்தாழ ஒரு 200 படத்துக்கு மேலே நடித்து பல இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டுகள் எந்த நடிகர் அல்லது தொழிலதிபர் அல்லது ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிற அத்தனை பேர் வீட்லேயும் இந்த வருமானத்துக்கு அதிகம் ஒழுங்காக கட்டாதவங்க தான் இருப்பாங்க. ரெண்டாவது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு முறை சொன்னார், ஒரே ஒரு நிமிஷம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், நான் வருமான வரி கட்டலன்னு சொல்கிறாங்க, நான் கருப்பு பணம் வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க, அதுக்காக காங்கிரஸோட போய் நான் சேர போகிறேன்றதுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார், நான் வருமானத்துக்கு நான் வாங்குகிற பணத்தை கணக்கு சொல்கிறது இல்லை, அது உண்மை. என்ன காரணம்னா நான் கேட்டால் முதலாளியே எவ்வளோ பணம் வேணால் கொடுக்குறான், ஆனால் அந்த உழைக்கிற தொழிலாளிக்கு அவன் கூலி கேட்டால் ₹1 தான் தருவான், நான் அவனுக்கு தரமாட்டான். அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்குறேன், அவன் இல்லாதவனுக்கு வேலை செய்யறவனுக்கு உழைக்கணும்னு நான் அதை கொடுக்குறேன். அதனால அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங் சொல்றாங்களா, காம்பவுண்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிக்கிறது, வழக்கை சமரசம் செய்வது துறை சார்ந்த ஒரு விஷயம். இந்த குற்றம் செய்ததற்கு, வருமான ஏய்ப்பு செய்ததற்கு பணம் அங்கே கட்டிட்டாங்க, ஆனால் குற்றம் செய்ததுக்கு தண்டனை இருக்குது. 2 வெவ்வேறு, 2 பேரலல். இது அது நடத்தலாம், இது நடத்தலாம். ஆனால் இங்கு அரசியல் விளையாடியதால் தான் இதோட ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை முடித்துக் கொள்வதால் நிச்சயம் வருமான வரித்துறை இதை வலியுறுத்தி இருக்கலாம். இந்த குற்றம் செய்ததற்காக பணம் கட்டிட்டாங்க, தண்டனை கொடுக்கணும்னு கேட்கலாம். அப்படி கேட்கவில்லை வருமான வரித்துறை. அடுத்ததாக மக்கள் இதுக்கு தவறான முன்னுதாரணம் சொன்னதுக்கு அடிப்படையான காரணமே இந்த அரசியல் அங்கு இருப்பது தான். இது எல்லாரும் என்ன செய்யலாம், சாதாரண பாவ மக்களுக்கு கிடையாது. இவர்கள் வருமானமே இல்லா 90 வருமான வரித்துறையினர் நோக்கம் அவங்க வருமானத்தை ஈட்டுவதுதான். அந்த வகையில பார்க்க சொல்ல அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான அபராத தொகையும் வருமானமா கிடைச்சிருச்சு. அவங்க தந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டாங்க. வருமான வரிக்கு நீங்க வாங்கிட்டாங்க. ஒரு அரசியல்வாதியா, ஒரு கவுன்சிலரா நிக்க ஒருத்தர் கூட மின்சார கட்டணத்தை கட்டினாங்களா, வரி பாக்கி இல்லாம வச்சிருக்காங்களா, வீட்டு வரி கட்டினாங்களா,
எந்த இதுக்காவது நிலுவை வைத்திருக்கிறார்களான்னு பார்த்துட்டு தான் அவங்க வேட்பு மனுவை ஏற்கிற ஒரு நிலைமை இருக்கு. இது வந்து சாதாரண கவுன்சிலர்கிட்டயே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. இந்த நடைமுறைகள் அரசியல்வாதிகள்கிட்ட வந்து மக்கள் எப்போதும் அதிகமாக எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்லலாமா? மக்கள் ஒரு நியாயமாக உள்ளவங்களை நேர்மையானவர்களாக இருப்பாங்க, மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக தங்கள் அரசியல் தலைவர்கள் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. துரதிர்ஷ்டவசமாக இருக்கிற தலைவர்கள் அந்த தார்மீக உரிமையே இல்லாத மாதிரி இருக்காங்க. இப்போ இதை பார்த்தா இந்த கேஸில் அவங்க அபராதம் கட்டியிருக்காங்க. அது அபராதம்ன்றது தண்டனை, தார்மீக தண்டனை. அதில் சங்கடமாக இருக்கிறதெல்லாம் பார்க்க வழக்கு தொடுத்தது வருமான வரித்துறை. வழக்கு யாருக்கு எதிராக தொடுத்தார்களோ அவர்களுக்கு வழக்கறிஞர்களாக இவர்கள் மாறி இந்த வழக்கை நீங்க முடித்திருப்பது மக்கள் வந்து நீதிமன்றத்தின் மீது இருக்கிற மதிப்பை சிதைப்பதாகத்தான் இருக்கு. நன்றி. உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.